மார்னிங் அண்ட் கைஸ் இந்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இஃப் கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா எரர் ஸ்பாட்டிங் क्वेश्चंस கேக்குறாங்க. அண்ட் எஸ்எஸ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இஃப் கிளாஸ் இல்லாம ஒரு பேப்பரே ரொம்ப ரேர். 90% வந்து இஃப் கிளாஸ் क्वेश्चंस கண்டிப்பா எரர் ஸ்பாட்டிங்ல கேக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செஷனுக்குள்ளே போகலாம். இந்த நாளும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இஃப் கிளாஸ் வந்து நீங்கள் என்ன இதுக்குள்ளேயே தான் சுற்றி கேட்பாங்க. ஸோ ஈஸி தான். இதை பற்றி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுக்கான கொஸ்டின்ஸ் ஒரு 4-5 கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். ஸோ செஷனுக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் எதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது தவிர்த்து ரேஸில் 2 days செமினார் நடக்க போது, ஃப்ரீ செமினார் கம்ப்ளீட்டா. ஸோ அது வேணும் நீங்க அட்டென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு நடக்க போகுது சென்னையில. நீங்க அட்டென்ட் பண்றதுன்னா அட்டென்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ரிசல்ட், அதாவது இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இதோட ரிசல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து சொல்றாங்க, நீ வந்து இதை சாப்பிடலாம், இதை படிச்சு முடிச்ச அப்படின்னா நான் வந்து உனக்கு இந்த ஸ்நாக்ஸ் தருவேன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுக்கான ரிசல்ட்டும் இருக்கு. அதே தான் இங்கேயும். சரியா? ஸோ 2 விஷயங்கள், ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா இன்னொரு ரிசல்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதை தான் வந்து இஃப் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோத் கண்டிஷனல் அப்படின்றது. ஜீரோத் கண்டிஷனல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உலக நியதியை குறிக்கிறது. அதாவது எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த விஷயங்கள் மாறாது, யூனிவர்சல் ட்ரூத்தா இருக்கக்கூடியது, ஜென்ரல் ஃபேக்டா இருக்கக்கூடியது. இது நடந்தா இது நடக்கும்பா, என்ன வந்தாலும் என்ன உலகமே வாங்கினாலும் இது நடந்தா இது நடக்கதான் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே எது கீழே வரும்னா ஜென்ரல் ட்ரூத்து கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹீட் வாட்டர் அட் 100 degrees Celsius it boils. of course நீங்க வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஹீட் பண்ண அப்படின்னா பாயில் ஆக தான் போகுது. கரெக்டா? ஸோ அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இதுவுமே இப்போ வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது பாயில் ஆகும். இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. இந்த மாதிரியான சேஞ்ச் ஆகாத விஷயங்கள், இது நடந்தால் இது நடக்கும், இதாவது எந்த கண்டிஷன்லையுமே இதுல ஒரு மாற்றமே இருக்காது அப்படின்ற கேஸ்ல பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த கண்டிஷனுக்கு, இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன்லயும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹீட், கரெக்டா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வர்க் ஃபார்ம் V1 யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சப்ஜெக்ட் பிளஸ் V1. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ இருக்கிறதுனால ஹீட் போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் ஷீ ஹீட்ஸ், ஸோ வாட் எவர் இட் மைட் பி, ஷீ ஹீ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேர்பை நம்ம எஸ் சேர்ப்போம். கரெக்டா? ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் V1. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், சப்ஜெக்ட் பிளஸ் V1. ஓகே, ஸோ ரெண்டுமே கண்டிஷனும் சரி ரிசல்ட்டும் சரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஜீரோத் கண்டிஷனல் கிளாஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஃபைன். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ். அதாவது இது நடக்க 100% பாசிபிலிட்டி இருக்கு, இது நடக்க 100% பாசிபிலிட்டி இருக்குன்ற கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. இப்ப நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அப்பதான் உங்க அம்மா சொல்லுவாங்க, நல்லா படிச்சாதான்டா நாளைக்கு நீ நல்லா பாஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு போக முடியும். அப்ப இது எல்லாமே பாசிபிலிட்டி இருக்கு, இது நடக்கிறதுக்கு. உங்க அம்மா சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நீ இப்ப படிச்சுட்டு இருக்க, இனியும் படிப்ப, அப்ப நீ படிக்க போறதும் நடக்க பாசிபிலிட்டி இருக்கு, நீ நல்லா ஆவறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு, நாளைக்கு பெரிய ஆள் ஆவறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப things which are 100% possible comes under first conditional clause. Okay, probably true or 100% possible situation comes under first conditional clause. So இது எப்படி வரணும் அப்படின்னா simple present tense V1 subject plus V1 இருக்கணும். and இதோட என்னது ரிசல்ட் எப்படி இருக்கணும்? will futureல இருக்கணும். so will plus V1 futureல இருக்கணும், future tenseல இருக்கணும். so will pass, will get good marks, இல்ல will crack the exam, இல்ல will win the competition, so whatever might be. so first பாத்தீங்க அப்படின்னா இது எந்த கேஸ்ல வரும் அப்படின்னா two incidents which occurs in the future. The very first incident will take simple present tense, and the forthcoming and the following incident will take
ஃபியூச்சர் டென்ஸ் அந்த கண்டிஷன் கூட வரும். ரெண்டு விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்குது அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் அதுக்கு அடுத்து நடக்க போற ஃபியூச்சர் இன்சிடென்ட்டுக்கு ஃபியூச்சரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கேஸ்ல தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இது நடக்கிறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் திஸ் இஸ் அன்லைக்லி டு அக்கர் அப்படின்னு சொல்லலாம். அன்லைக்லினா என்னது? லைக்லினா ப்ராபபிலி நடக்க பாசிபிலிட்டி இருக்கு, அன்லைக்லினா நடக்க பாசிபிலிட்டி இல்ல அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன். சோ இங்க பாருங்க, இஃப் யூ ஸ்டடிட் யூ வுட் பாஸ். இப்ப இந்த கேஸ்ல எப்ப நான் சொல்லுவேன் அப்படின்னா 2-3 இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு எக்ஸாம் படிக்கிறீங்க. சரியா? இன்னைக்கு எக்ஸாம் படிக்கிறீங்க அண்ட் நீங்க படிக்கிறப்போ ரெண்டு விஷயமே நல்லா படிக்கவும் பாசிபிலிட்டி இருக்கு, அதே மாதிரி அடுத்து அதுல நல்ல மார்க் வாங்கவும் பாஸ் ஆகவும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இன்சிடென்ட் நடக்கவுமே 100% பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா இந்த கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா அடுத்துதான் நீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, இங்கேயும் நல்லா படிக்க பாசிபிலிட்டி இருக்கு, அதனால பாஸ் ஆகவும் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல எப்ப சொல்லுவேன் அப்படின்னா நீங்க போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க, எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க, நல்லாவே பண்ணல. அப்போ உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்றீங்க நான் நல்லாவே பண்ணலப்பான்ட்டு. இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தேல, இஃப் யூ ஸ்டடிட் யூ வுட் பாஸ். சரியா? அப்ப நீ நல்லா படிச்சிருந்தனா பாஸ் ஆவேல. ஓகே? அப்ப which is unlikely, இதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது கம்மி, இதுக்கான பாசிபிலிட்டின்றது கம்மி. ஏன்னா இந்த ஆக்ஷன் நடந்தே முடிஞ்சிருச்சு, இது நடக்க இனி பாசிபிலிட்டி கிடையாது. இதுவுமே which is unlikely, இதுவுமே எனக்கு நடக்குமா இல்ல நடக்காதான் தெரியல, எழுதி முடிச்சுட்டு வந்துட்ட நல்லா எழுதலன்னு சொல்ற, அதுல பாஸ் ஆயிருந்திருக்கலாம் இல்ல பாஸ் ஆகாம கூட போயிருந்திருக்கலாம். சோ இது நடக்க எனக்கு தெரியல, இது பாசிபிலிட்டியா இல்ல இது நடக்குமா இது நடக்காதான்றது சிச்சுவேஷன் எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் இனி நடக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது நேத்தே முடிஞ்ச விஷயம், நீ நேத்தே படிச்சிருந்திருக்கணும் ஆனா படிக்கல, நடந்து முடிஞ்ச விஷயங்கள். சோ இதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா I'm not sure of, இது வந்து நான் ஷியரா இல்ல, இந்த விஷயம் நல்லபடியா நடக்குமா பாஸ் ஆவேனா ஆகலையா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இந்த ரெண்டு விஷயங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தி போத் இன்சிடென்ட், இந்த ரெண்டு விஷயத்துக்கான இந்த ரெண்டு விஷயத்துக்கான தொடர்புமே பாத்தீங்க அப்படின்னா that is unlikely, இதுக்கான பாசிபிலிட்டின்றது ரொம்ப கம்மி. ஒரு இமேஜினரி கேஸ்ல நான் சொல்லக்கூடியது பாசிபிலிட்டின்றது கம்மியா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே? ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இது நடக்க 0% பாசிபிலிட்டி, இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த விஷயம் எப்ப சொல்லுவீங்கன்னா நீ நல்லாவும் படிக்கல, ரிசல்ட்டும் வந்துச்சு, ரிசல்ட்டும் புட்டுக்கிடுச்சு, அப்போ சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. அப்போ உன் ஃப்ரெண்ட்ட சொல்றீங்க நல்லாவே பண்ணலப்பா ஃபெயிலும் ஆயிட்டே ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ உன் ஃப்ரெண்டு சொல்றான், குத்தி காமிக்கிறான், இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் யூ வுட் ஹேவ் பாஸ்ட், நீ நல்லா படிச்சிருந்தால் பாஸ் ஆயிருந்திருப்ப. ஓகே? அப்ப இது நடக்க பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா something different has happened, something different has happened. டிஃபரெண்ட், இதுக்கு எதிர்மாறான ஒரு விஷயமே நடந்து முடிஞ்சிருச்சு. சோ இது நடக்க பாசிபிலிட்டியே இல்ல அப்படின்ற கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோத் கண்டிஷனல் கிளாஸ் ஜெனரல் ட்ரூத் அண்ட் யூனிவர்சல் ட்ரூத் பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடியது. அண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நடக்க பாசிபிலிட்டி இருக்கு. பட் செகண்ட் கண்டிஷனல் பாத்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டின்றது அது கம்மி. லைக் ஒரு விஷயம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்கான லைக் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா அப்படின்றது எனக்கு தெரியாது. தட் இஸ் அன்ரியல், அன்ரியல்ன்றதை விட தட் இஸ் அன்லைக்லி, இம்ப்ராபபிள். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல சொல்லக்கூடியது. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் கண்டிஷனல், இது நடக்கவே பாசிபிலிட்டி இல்ல, சம்திங் டிஃப்ரெண்ட் ஹஸ் ஹேப்பன்ட், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டான விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு டிஃப்ரெண்டான விஷயமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது இனி இதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்ற கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது தேர்ட் கண்டிஷனல். ஸோ இதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து மாத்தி மாத்தி வரப்போகுது. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
அண்ட் உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், ஓகே, எந்த பார்ட்ல எரர் இருக்கு, என்ன எரர் அப்படின்றதையும் போட்டுருங்க. ஓகே, ஸோ டடா, வை, see you guys.